இப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறது வந்து ரொம்ப அரிதான ஃபுட்டு, அதாவது பூரியும் பூரிக்கிழங்கு. ஏன்னா இது வந்து எவ்வளோ கஷ்டம்னு பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அவங்க பண்ணியிருக்காங்க, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துறோம். நம்ம வந்து எலி பொரி மாதிரி எல்லா ஃபுட்டையும் நம்ம தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நல்லா தான் இருக்கும். பூரியை பிச்சாச்சு, உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு. மிளகா திட்டேன். வெல்கம் டு தமிழா இட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பூரி மசாலா. பூரி மசாலா பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும்னா உருளைக்கிழங்கு, வெள்ளைப்பூண்டு, 2 வெங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகாய், இதெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க அவிச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்க கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி, அதுக்கு தேவையான அளவில் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ குக்கரை போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் மட்டும்தான். ரொம்ப குழைய விட்டுறாதீங்க. ரொம்ப குழைய விட்டா மசாலா அவ்வளோ நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் முழு முழு கிழங்கா இருந்தால் தான் மசாலா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த 2 வெங்காயத்தை நம்ம நீல நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம், வெள்ளைப்பூடு, மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டோம். இந்த உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை தாளிச்சு நம்ம என்ன பண்றோங்கிறத பார்க்கலாம். இப்போ கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் சீரகம் ஆட் பண்ணுதோம். சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம பூண்டு ஆட் பண்ணுதோம். பூண்டு லேசாக கலர் மாறட்டும். கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாய், தேவையான அளவு மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு ஆட் பண்ணோம். நல்லா வதங்கட்டும். இது இப்படி வதங்கிட்டு இருக்க நேரத்துல நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கோம். அதை நம்ம தொலி எடுத்து வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கிறதுனால நம்ம இதை அப்படியே ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்க நல்லா இது பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் முழுசு முழுசா கிடக்கட்டும், அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். ரொம்ப ரொம்ப மேட்ச் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும், அது அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது உருளைக்கிழங்குக்கு. அதனாலதான் கொஞ்சம் முழுசு முழுசா இருக்க மாதிரி நான் பண்றேன். இது எப்படி ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணுவீங்க ரெகுலரா. பார்த்தீங்களா, ரொம்ப கொழு கொழுன்னு ஆயிரும். அதனால கொஞ்சம் கம்மியாவே தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வதங்கிருக்கு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துட்டு. மல்லி இலை போட்டு மட்டும் நம்ம இறக்க போறோம், அவ்வளவுதான். ஒரு கொதி நல்லா வரட்டும். இப்ப நம்ம அடுத்தது பூரி எப்படி போடுறத பார்க்கலாம். பாத்தீங்கன்னா லைட்டா கொதி வர ஆரம்பிச்சுட்டு இந்த நேரத்துல கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. மல்லி இலையை போட்டு ஒரு கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்புல இருக்கட்டும். நம்மளுக்கு பூரி மசாலா ரெடி. இப்போ நான் பூரியும் இதே மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் மைதா மாவுல தான் இன்னைக்கு பூரி போட போறேன், ஏன்னா பசங்களுக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹெல்தி வெர்ஷனா இருக்கிறதுக்கு நீங்க கோதுமை மாவையும் போடலாம். காயட்டும், அதுக்கட்டியும் நம்ம பூரி மாவை உருட்டி எடுத்துக்கிடலாம். 4-5 பூரி போட்டுக்கலாம். போட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம்.
எண்ணெய் இன்னும் காயணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம போட்டு எடுத்தோம்னா அதுல எண்ணெய் குடிக்காது பூரியில அவ்வளவா. இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கறது வந்து ரொம்ப அரிதான ஃபுட்டு, அதாவது பூரியும் பூரி கிழங்கு. ஏன்னா இது வந்து எவ்வளோ கஷ்டம்னு பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். அவங்க பண்ணியிருக்காங்க, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துறோம். நம்ம வந்து எலி பொரி மாதிரி எல்லா ஃபுட்டையும் நம்ம தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நல்லா தான் இருக்கும். பூரியை பிச்சாச்சு, உருளைக்கிழங்கு எடுத்தாச்சு, மிளகா திட்டேன். நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. பூரிக்கிழங்கு அருமையான டேஸ்ட். பூரியில் ரொம்ப எண்ணெயும் இல்லை, டேஸ்ட் சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி சிம்பிளான சாப்பாட்டுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய சேனல் தமிழா ஈட்ஸ். ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பர் ஃபுட்டுக்கு பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க, அப்பதான் நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. ரொம்ப வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கனால கேமராமேனுக்கு ஒரு வாய் கொடுத்துருவோம். அவ்வளோதான்.